மலையகத்தில் இருக்க மக்கள் எல்லாரையும் நாங்க தூக்கி கொண்டு வடகிழக்குல குடியேற்றுவோம்னு சொல்லி புறவல்ல அரசியல்வாதிகள் பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம பேரை சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. பரவல சமூகம் பேசப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. ஒரு மலையத்தை சேர்ந்தவர் ரீதியில இப்ப நான் வடகிழக்க பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி அங்க என்ன குடியேற்றினா என்ன நடக்குன்றத கொஞ்சம் ஓவர் டாபிக். சரி, இப்ப நீங்க இப்ப மலையகத்துல இப்ப நீங்க ஒரு மலையத்தை சேர்ந்த ஆள் என்றபடியா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, வடகிழக்குல மலைய மக்களை கொண்டு குடியேற்றுறது? இல்ல இப்ப ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் படி அது நாங்க போக முடியாது. ஏன்னா ஒரு சமூகம், ஒரு நிலம் வெறுமனே அது ஒரு நிலம் கிடையாது. ஒரு மக்கள் அவன் வாழ்வியல், அவன் அரசியல், பொருளாதாரம் எல்லாத்தையும் பிணைக்கப்பட்டது இல்லையா அந்த நிலம். அப்ப அந்த நிலத்தை விட்டுட்டு ஒரேடியா அவ்வளவு மக்கள் இன்னொரு இடத்துக்கு சாத்தியப்பாடு இல்லை. நடைமுறைக்கு சாத்தியப்பாடு இல்லாத இந்த இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளால எங்களால கதைக்க முடியாது, போவே முடியாது. அப்ப அவ்வளவு மக்களை நாங்கள் வடகிழக்குல குடியேற்ற போறேன் அப்படிங்கிறது அது பொருத்தம் கிடையாது. இந்த மக்களின் வாழ்வியல் ஃபுல்லாவே அழிக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள், இன்னைக்கு பாரம்பரிய நிகழ்வுகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, கலாச்சார சிதைவுகள் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உலகம் வேற ஒரு பக்கம் இன்னைக்கு நகருது, பாரம்பரியத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. நாங்க சிலதுகளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அப்ப நாங்க ஒரு நிலத்தை விட்டு போறோம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் இழக்கிறதுக்கான ஒரு சமன். அது சில வேலை எதிர்காலம். இன்னைக்கு மலையகத்துல இருக்கக்கூடிய நாங்க மலையகம் ஒரு தேசிய இனம்னு போராட்டம், எங்களுக்கான சில அடிப்படை உரிமைகளுக்காக நாம் போராடிக்கிட்டு இருக்க இந்த ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க அங்க போய் குடியமர்றது ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தின் உரிமைகளை நாங்களா இழக்கிறதுக்கு அது சமானமா ஆகிடும். அது ஆகிடும். ரெண்டாவது வடகிழக்குல இடங்கள் இருக்கலாம், ஆனா அது சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார சமூகம் வேறுபட்டது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் சமூக பொருளாதாரங்கள் வேறுபட்ட தன்மை கொண்டது. அப்போ அவ்வளோத்தையும் கொண்டு போய் குடியமர்த்த முடியாது. என்னென்ன நீங்க சொல்லும் போதுதான் நான் உண்மைக்குமே நான் பார்த்த வரைக்கும் அதாவது வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்தின அரசியல்வாதிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாருமே மலையக மக்களை வடகிழக்குல குடியேற்றுறதுல எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. எல்லாரும் என்ன சொல்றது, சிவப்பு கம்பளம் விரித்து மக்களை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு மனநிலை. ஒரு விஷயத்த மட்டும் நான் இதை சொல்லிடுறேன். ஒரு தனி மனிதன் சிந்தனை. ஏன்னா இலங்கையில நாங்க நிறைய கதைச்சிருக்கோம். நானும் அப்படித்தான் சொல்லுவேன், எங்களோட இருங்க. அதுவும் தனி மனிதனுடைய அந்த என்ன சொல்றது, அந்த உச்சக்கட்ட அந்த மனிதநேயத்தை வெளிப்படுத்தும். அதை நாங்க இதுக்குள்ள கதைக்க முடியாது, அதை நாங்க பிழையும் சொல்ல முடியாது. இப்ப நான் இப்ப மட்டக்களப்புல நான் இருக்க போறேன், அல்லது திருகோணமலை இருக்க போறேன்னா என்ன யாரும் வேணாம்னு சொல்ல போறது. என்றது இப்ப எங்கட யாப்பிளங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க ஒரு அதிகாரம் தான். நாங்கள் விரும்பும் இடத்துல நாங்கள் வாழ உரிமை இருக்கு நமக்கு. ஆனா ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொண்டு போய் அங்க வைக்கிறது தான் இங்க கேள்வி. ஏன்னா இப்ப ஒட்டுமொத்த சமூகத்தை வைக்கும் போதும் இப்ப அது இயலாது. என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு மனிதனை கட்டமைக்கிறதுல ஒன்று பரம்பரை காரணி, மற்ற சூழல் காரணி ரெண்டும் தான் தீர்மானிக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு மலையம் சார்ந்த வாழ்ந்த ஒரு வாழ்வியல் இருந்த மக்களை நாங்க அப்படியே தூக்கி கொண்டு இதுக்கு, அதாவது மலையக அந்த வாழ்வியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் மொழியை தாண்டி வேற என்ன இணைப்பு காரணி அங்க இருக்குன்னு சொன்னா அது ஒரு பெரிய கேள்வி. நாங்கள் அதை கொண்டு அப்படியே கொண்டு அந்த மக்கள் அங்க குடியேற்றும் போது அது சரியா குடியேற்றுவாங்களான்னு தெரியல. ஏன்டா இப்ப மலையத்துக்குள்ள குடியேற்ற நிறைய குடியேற்றங்களே சரியா இருக்கான்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அது உண்மைதான். இல்ல இது சாத்தியப்படாது. உண்மையிலே நாங்க அதை வெளிப்படையாவே சொல்லிடலாம். அது சாத்தியப்பாடுகள் இல்லை. அது அப்படி பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது. அது முதலாவது விஷயம். ஆனா இல்லை, நாங்கள் இதுல ஒரு விஷயத்த சொல்லலாம். என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க இப்ப ஒட்டுமொத்த மலைய சமூகம் என்று இல்லாம இப்ப மலையத்துல வாழ்ற ஒரு ஆள் நான் வடகிழக்குல குடியேற போறேன்னு சொல்லி தான் விரும்பி போறது தனி மனித சுதந்திரம். அதை நம்ம சொல்லலாம். இல்ல நீங்க போய் மலையத்துல இருந்துட்டு வடகிழக்குல குடியேறாதீங்கன்னு இல்லை. நாங்க இப்ப பேசுற விஷயம் ஒட்டுமொத்த மலைய சமூகம் அப்படின்றத பாக்குறாக்களும் தெரிஞ்சிருக்கணும். இல்ல ஒரு தனி மனிதனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் விரும்பினா நான் போயிருக்கலாம். அதுல எந்த தடைகளும் கிடையாது. இப்ப இதுல முதலாவது ஸ்டேட்மெண்ட் பத்தி காய்ச்சிருக்கோம். ஒரு கூட்டமைப்புன்னு வரும்போது ஒரு கூட்டமைப்பு என்பது ஒத்த கருத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பு. அதுதான் அதண்ட ஒரு சோட்டா சொன்னா அதண்ட விளக்கம். அது இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசனுடைய கருத்து இப்படி இருந்தது. முதலாவது கருத்து இது. இன்னும் சில கருத்துக்கள் இருக்கு. அவருடைய அந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனுடைய கருத்து, நாங்கள் மலையகத்தில் தான் குடியேறுவோம், நாங்க வடகிழக்குக்கு போக மாட்டோங்கிறது இருக்கு. அப்ப கூட்டணிக்கு இடையிலேயே சில வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கீங்க. அது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, மனோகணேசன் அவர்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருந்தாரு, விரும்பினவங்க போகலாம் அப்படிங்கிற ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி மனிதனுடைய சுதந்திரம், அதுல யாரும் தலையிட முடியாது. மூன்றாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாலும் அதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு சமூக கோவம்னு கூட சொல்லலாம், ஒரு அதிருப்தின்னு கூட சொல்லலாம். உண்மையிலே அப்படி என்னன்னா, இலங்கையில மலையக தமிழர்கள் மலையகத்துல குனுவரலியா, கண்டி, மாத்தளை, பதுளை போன்ற இந்த பிரதேசங்களை தாண்டி, ரத்னபுரி மாவட்டங்களை தாண்டி
காலியா இருக்கலாம், மாத்தறையில இருக்கலாம். இந்த பிரதேசங்கள்ல வந்து களுத்துறை போன்ற பிரதேசங்கள் இன்னும் நிறைய இருக்கு, அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப இவர் சொன்னது 3வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நினைக்கிறேன் ஒரு ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் நினைக்கிறேன், தொலைக்காட்சி கிடையாது, ஒரு 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 யூடியூப்ன்ற ஒரு இது. அதுல அவர் சொல்றாரு என்னன்னா, அந்த பிரதேசங்கள்ல தமிழர்களுக்கு சிங்களர்களுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த மக்களை கொண்டு போய் அங்க நாங்க குடியமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி. இதுல ஓகே, குடியமர்த்தலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்க கேள்வி என்னன்னா, இதுல ஒரு 2000ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி நீங்க, ஒரு மலையகம் சார்ந்து பிரிந்து கொடுத்த நீங்க, எப்படி ஒரு சமூகத்தின் மக்களை வந்து இன்னொரு சமூகம் கட்டுப்படுத்து, அதனால அவனை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறேங்கிறது எந்த விதத்துல பொருத்தமா இருக்கு? இல்ல, இது வந்து உண்மைக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏனென்றா இப்ப நீங்களும் நானும் பக்கத்து வீட்டுல இருக்கிறோம், அந்த நிலத்துல நீங்கள் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இருக்கிறீங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு சமூகத்தை சார்ந்த ஆளுன்னு சொன்னாலும் உங்களோட தினமும் சண்டை பிடிக்கணுன்றதுக்காக, இப்ப உங்களுக்கு நான் பிரச்சனையா இருக்கிறதுக்காக நீங்க இன்னொருத்துக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். இது ஹைரார்கில இருக்க நீங்க எப்படி இல்ல, இது வந்து ஒரு இன்னும் அந்த அந்த மக்கள் சொல்றது பொருத்தம். ஆனா அந்த மக்களை ஏற்று, அது தனி மனிதனுடைய சிந்தனை. அது அதே போல அந்த சமூகத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசியல் இருக்கக்கூடிய, அது ஒரு நாள் 2 நாள், ஒரு நீண்ட கால அரசியல் பின்புலம் கொண்ட நீங்க எப்படி அதை சொல்ல முடியும்? நீங்க அந்த பிரச்சனை இருக்கான்னு அந்த பிரச்சனையை அந்த நேரம் நீங்க அதை வந்து தீர்த்து இருக்கணும். அதுக்கான பலம் உங்கள்கிட்ட இருந்து, ஏன்னா நீங்க நல்லாட்சி அரசாங்கத்துல அமைச்சரா, மொழிகள் கலாச்சார அமைச்சராக இருந்திருக்கீங்க. ஏன் உங்களோட கட்சியை சேர்ந்த இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் அவர்கள் வந்து உட்கடமை, இப்போ மலையகத்தின் உட்கடமை அமைச்சர், உங்களுக்கு அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான உங்களுக்கு பலம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு 2 வருஷம் தான் எம்பி வந்து செய்யல அப்படின்னு நீங்க சொல்ற, நீங்க 4-5 வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க செய்து நீ வீடை மட்டும் கட்டி கொடுத்துன்ற ஒரு கருத்து மட்டும் இங்க, அப்ப இதை நீங்க தீர்த்து இருக்கணும். இந்த கருத்து வந்து ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை உரிமையில கை வைக்கக்கூடிய விஷயமான, அடிப்படை உரிமை வந்து இங்க மீறப்படுதல், அடிப்படை உரிமை அப்படி மட்டுப்படுத்தப்படுற ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். இது நாங்க வந்து இந்த கருத்து பொருத்தம் இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு வியூ. இல்ல, அதுதான் இப்ப இதுதான் பிரச்சனை இலங்கையில இருக்கிறதுமே. இப்ப இது நாங்கள் அவர் இதை சொல்றாரு. அப்ப அதே மாதிரி இப்ப வடகிழக்கு மொழி ரீதியான பிரச்சனை, ரீதியான பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது, அப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் தூக்கி வெளியில அனுப்பி விட்டா இந்த நாட்டுல பிரச்சனை முடிஞ்சிருக்கான்னு சொல்லல. அப்படித்தான் இருக்கு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். அது இங்க 30 கால யுத்தம் நடந்துச்சு, மக்களுக்கு இடையில வந்துட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, இங்க அடிக்கடி இன முரண்பாடு வருது. அப்ப இது எண்ணிக்கையில சிறுபான்மையா இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஒரு போட்ல இல்ல இதுல வேற ஒரு தீவுக்கு அனுப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு அரசியல் சார்ந்து நீங்க ஒரு கருத்து முன் வைக்கும் போது இன்னும் நீங்க தெளிவா சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் புரிதல் இருக்கணும் உங்களுக்கு. இல்ல, மற்றது வந்து இப்ப நேற்று அரசியலுக்கு வந்த ஒரு அரசியல் மனோகணேசன் மீது பார்க்கும்போது ஒரு அரசியல், நீண்ட கால அரசியல் பின்புலம், சில கருத்துக்கள் ஒரு விமர்சனங்களுக்கு உட்பட்டாலும் நாங்க சிலதுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில கருத்துக்கள், நிறைய வேலைகள் செய்திருக்காங்க, சில விஷயங்கள் செய்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது பத்தாது. உங்களுடைய காலப்பகுதியில் நீங்க நீண்ட ஒரு அரசியல் பின்புலம் கொண்டீங்க, நீங்க ஒரு கூட்டணி அமைப்பை கொண்டுறீங்க, 3 பாராளுமன்ற உறுப்பினர்களோட பலத்தை கொண்டுறீங்க. கடந்த காலங்கள்ல அது இல்லாம இன்னும் பல உறுப்பினருடைய பலத்தை நீங்க வச்சிருந்திருக்கீங்க. அப்ப நீங்க இந்த கருத்துக்களை என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது. மற்றது வந்து இவங்க வந்து ஒரு எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அது அவங்க கட்சி தான். இவங்க என்னதான் இவங்க மலையகத்தை பிரதிநிதித்துவ கூட்டணி எல்லாம் வச்சிருந்தாலும் அவங்க எலெக்ஷன்ல நின்ற சின்னமா இருக்கட்டும், கட்சி எல்லாம் வந்து பெரிய ஒரு கட்சி தான் இலங்கையை பொறுத்தவரை. எதிர்கட்சி தலைவரும் அவங்க கட்சியை சேர்ந்தாக்கள் தான். அப்ப அதுக்குரிய அழுத்தங்களை கொடுத்து அங்க இருக்க பிரச்சனைகளை எப்படி ஸ்மூத்தா கொண்டு போயிடுமோன்றதை பார்க்க வைங்களா, அதை விட்டு பிரச்சனைக்கு இருக்குன்னு அந்த மக்களை கொண்டு வடகிழக்குல கூடிய இதே இன்னொரு விஷயம் மாதிரி பாக்குறோம்னு சொன்ன அப்படி ஒண்ணு நடக்குமான்னு தெரியல. அங்க இருக்க மக்களை நாங்க கூட்டிக் கொண்டு வடகிழக்குல குடியேற்றோம். இப்ப திரும்ப வடக்குல இருக்கிற மக்களுக்கு இந்த மக்களுக்கு பண்பாடு வந்தா இப்ப திரும்ப அந்த மக்களை கொண்டு வேற எங்கேயாவது வைக்கிறதா? இப்ப இன்னைக்கு நியூசிலாந்துல பிரச்சனை போய்கிட்டா இருக்கல. இப்ப இந்தியாவுக்கு குடியேந்து போன ஆக்கலாம், நியூசிலாந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு இந்தியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்ப என்ன அங்க இருந்து மக்களுக்கு கூட்டி வேற இடத்துல வைக்கிறதா? அதை சுமூகமாக தீர்க்கிறதுக்கான சில வழிகளை தான் நாங்க தேட வேண்டி இருக்கு. அதை நாங்க பண்ணணும். அப்ப இந்த கருத்துக்கள் வந்து சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல, இன்னும் தெளிவான சில கருத்துக்கள் முன்வைக்கப்படணும், ஆரோக்கியமாக அது போகணும் அப்படிங்கிறதுதான். அப்பதான் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நாங்க நகர முடியும். இதுல இப்ப தற்காலிக தீர்வுக்குள்ளேயே இப்ப 2 தற்காலிகத்தை நாங்க அதிகமா பேசல. இன்னைக்கு அதிகமான மக்கள் வந்து கேம்ப்ல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதுல கூட இன்னைக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஒன்று வந்து அவங்களுக்கான சுகாதார வசதிகள் மேம்பட, ஏன்னா 400 பேருக்கு 2 டாய்லெட்டை வச்சுக்கிட்டு நாங்க ரன் பண்ண முடியாது. GSMR அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், தற்காலிக மலசல கூடங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சோர்சஸ் இருக்கு, அது பெரிய வேலைகள் கிடையாது.
ஒரு 2-3 இதுகளை வச்சு செய்து அல்லது இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மனசுல கூடங்களை அவங்க என்ன செய்ய ரினோவேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அது பெரிய காசுகள் போய் நிறைய ஏன் இது நிறைய டைம் எடுக்காதுன்னு சொல்றேன்னா நிறைய தன்னார்வலர்கள் காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க. இப்ப நான் தனிப்பட்ட ரீதியில நான் காசு கேட்டு அவங்க கொடுக்கறத விட இப்ப நீங்க ஒரு அரசாங்கம் ஒரு தரப்பு நீங்க ஒரு அரச ஊழியர் நீங்க ஒரு ஜிஎன் இருக்கு எனக்கு இந்த டேட்டாஸ் இருக்கு நீங்க தாங்க நான் இந்த ரிப்போர்ட்டை வந்து இந்த டிஎஸ் ஆஃபீஸ் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கான பலம் உங்களுக்கு இருக்கு. அது அந்த நம்பிக்கை தன்மை வந்து உங்கள்கிட்ட கூட அப்ப நீங்க அதை செய்திருக்கலாம். அப்ப இன்னுமே சுகாதார பிரச்சனைகள் இருக்கு. இதுல இன்னொன்னு மலையகத்துக்குள்ளால இப்ப உடவிலான நிறைய சந்தை நானே சில தன்னை எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போயிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சில தரவுகள் வந்திருந்தது. சில இன ரீதியான முருகல்களும் அங்க இருக்கு. அதே விஷயத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானு சொல்லியிருந்தாருண்டா தங்க வச்சிருக்க இடங்கள்லையும் அதே போல வந்து இந்த குறுவ மலையக பிரதேசங்கள்ல வந்து தமிழ் பேசுகிற மக்கள் ஓரங்கட்டப்படுறாங்க. அங்கேயுமே வந்துட்டு ஒரு இன ரீதியான பாகுபாடு காட்டப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, இது வந்து அரசு தரப்பும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை சரியா வந்து கையாளணுங்கிறது தான் இது நாம் தனிமா என்னைக்குமே வந்து மக்களை அதிகமா குறை சொல்ல ஒரு 80% குறை சொல்ல ஒரு 20% குறை சொல்ல முடியாது. அது அவனோட சிந்தனை அப்படி இருக்கலாம். அந்த தன்மை அவனை உருவாக்கும். அது இல்லை மற்ற என்னன்னா இப்ப மக்களை எப்படி மாத்தினதே எங்கட அரசியல்வாதிகள் தானே. அதுல நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஆனா அதை வந்து சுமூகமா தீர்க்கிறதுக்கான வேலைகள் செய்யணும். அதாவது அதை செஞ்ச மாதிரி எனக்கு நான் தெரியல. நிறைய சிக்கல்கள் போய் ஏன்னா ஒரு ஜிஎஸ் நினைச்சிருந்தா அதை செய்திருக்கலாம். இன்னொரு ஜிஎஸ் பார்த்தேன் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. ஸோ அப்படியான நல்ல ஆக்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே சமூக முரண் வராது, இன ரீதியான முரண் அங்கே வராது. அதை தீர்க்கிறது அதை சுமூகம் முடிக்கிறதுக்கான செயற்பாடுகள் எடுக்கணும். இது ஒரு நீண்ட கால பிரச்சனைக்குள்ளால அது போயிடும். இது தற்காலிக பிரச்சனைக்குள்ள இருக்கு, இது ஒரு நீண்ட கால பிரச்சனையா போயிடும். அப்ப தற்காலிகத்துக்குள்ள அரசு வந்து என்ன பொறுத்தளவுல நாம் முழுமையா அரசு வந்து அதுல வெற்றி பெறல. அதுல வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அதுல அது இந்த அரசாங்கம் இல்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் அது ஒரு இன ரீதியான பாகுபாடுன்றது இருக்குந்தானே. ஏன்டா நிறைய பேர் சொல்றாங்க எங்க அரசியலமைப்புலயே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் மொழிக்கும் முன்னுரிமை கொடுக்கும் போது மக்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும், சமத்துவம் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறது. ஒரு சமத்துவமின்மைங்கிறது சமூகத்துல அது இளைஞர்களை யாப்பாகவே அது ஏற்பட்டது. இளைஞர் புதிய யாப்பு ஒரு அரசியல் திருத்தம் வரும்னு சொல்றாங்க. பட் பார்க்கலாம் அது எப்படி வரப்போகுது. வந்தாலும் அதே விஷயங்கள் தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு எஸ் மட்டும் மாத்தி விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாங்க பாக்குறோம். அது நிறைய கார்ட்டூன் போட்டிருந்தாங்களே என்னண்டா அதுல நல்ல ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்தேன். என்னன்னு சொன்னா ஒரு இது இருக்கும், என்னது பிடிஏன்றது வந்து ஒரு நரி, பிஎஸ்டிஏன்றது வந்துட்டு அதுக்கு மேல போட்டிருக்கிற ஒரு வெள்ளை போர்வை உண்டு. அந்த மாதிரி தான் அப்படித்தான். அதான் உண்மை. அது உண்மை கூட நாங்க அதை பார்ப்போம். நாங்க ஸோ இப்படி தன்மை வந்துடக்கூடாது. இது ஒரு தற்காலிக தீர்வுகள் சரியான முறையில தீர்க்கப்படணும். இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் வாழ்வாதாரங்கள் இழந்திருக்காங்க, தங்களுடைய வீடுகள் இழந்திருக்காங்க, உயிர்கள் இழந்திருக்காங்க, உடைமைகள் முழுமையாக இழக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு தற்காலிக தீர்வுகள் நாங்கள் நகரணும். இந்த அடுத்தது 2வது நாங்கள் நீண்ட கால தீர்வை நோக்கி நகர வேண்டியிருக்கு. ஒரு அடுத்த கட்டம் அப்படிங்கும்போது அதை தான் நாங்கள் நோக்கி இப்போ சுனாமியினுடைய தாக்கத்துக்கு அப்புறம் நான் நீண்ட காலம் நகர வேண்டிய ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்தோம். இப்போ இந்த அனத்துக்கு பிறகு நீண்ட காலத்தை நோக்கி நகர வேண்டியிருக்கு. அது மலையக சூழல்ல ரொம்ப முக்கியப்படுது. அது இது வந்து உண்மையிலே அவங்களுடைய வீடு அமைப்பு சார்ந்தா இருக்கலாம், அரசியல் சார்ந்தா இருக்கலாம், குறிப்பா பொருளாதாரம் சார்ந்து. இங்க அரசியலுக்கு மேல நாங்கள் பொருளாதாரத்தை பேச வேண்டியிருக்கு. அதுக்கு மேல பாதுகாப்பை பத்தி பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் கூட முக்கியமா இப்போ மலையகத்துல வந்துட்டு இதுதான் சரியான நேரம் காணி உரிமைகளை பற்றி பேசுறதுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமா, இந்த டைம்ல அதை எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்றத்துல சில தரப்புகள் வலியுறுத்தி இருந்தாலும் நில உரிமைகளுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜீவன் தொண்டமானுடைய கருத்து வந்து கொஞ்சம் பலமாக இருந்தது. அப்படிங்கிறது கருத்து முரண்பாடுகள் இருக்கு, அதுல எந்த மாற்றம் சில நாங்க சிடபிள்யூக்கு ஆதரவா பேசுறோம்னு கூட யோசிக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது, நீங்க யோசிக்க வேண்டாம். ஆனா என்ன சரியானது சரியான ஒரு வலுவான கருத்து அங்க முன்வைக்கப்பட்டது. எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் சொந்த விஷயங்களை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நீ இப்படி நான் இப்படி அப்படிலாம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சந்தர்ப்பத்துல தன்னுடைய அந்த எமோஷன் நான் துள்ளி விளையாண்ட அந்த இடம் அப்படிங்கிற ஒரு அந்த மக்கள்ல உணர்வு, அதாவது உணர்வு அரசியல் கூட நாங்க சொல்லலாம். அது சரிப்படைங்கிறத தாண்டி அது இன்னும் வேகமா போயிட்டு மக்கள் அந்த ஸ்பீச் நானும் பார்த்தேன். அது ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னு சொன்னா அதே போல அதுக்கு பிறகு சொல்லியிருந்தா நீங்க எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுக்குறது சாத்தியப்படி இல்லை. ஆனா நீங்க காணிகளை பிரிச்சு கொடுங்க. அப்ப காணிகளை நீங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க வீடு கட்டி கொள்வாங்க. இப்ப நான் இப்ப கொழும்புல வேலை செய்யும் போது நான் தங்கியிருந்த அறையில இருந்த அக்களும் சரி, நான் அதே போல வேலை செஞ்ச இடங்கள்லையுமே வந்துட்டு மலையத்து சார்ந்தாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ மாசம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு வீட்டுல இருந்து ஒரு 2 பேர் சரி குறைஞ்சது வேலை செய்யறாங்க. இப்போ மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் கொழும்புல வேலை செஞ்சு மாசம் 2 லட்சம் ஒரு வீட்டுக்கு சம்பளம் வருதுன்னு சொல்லும் போது 2 பேர் செலவுகளை கழிச்சா கிட்ட எப்படியும் ஒரு 50,000 60,000 வீட்டுக்கு அனுப்புற காசு இருக்கும்.
இப்போ அப்படி இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது இப்போ லேண்ட் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லோனை ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியாச்சு, இல்லை காசுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாச்சும் ஒரு வீடு அவங்களால கட்டிக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற பிரதேசங்கள் இருக்கிறவங்களோட கெப்பாசிட்டியை விட மலையத்தில் இருக்கிறவங்களோட கெப்பாசிட்டி வந்து கூட. என்னன்னு சொன்னா வீட்டுல இருக்க பெண்களும் வேலை செய்வாங்க. கூட மற்ற செக்டாரோட இப்ப நகர் கிராமப்புற செக்டாரோட ஒப்படக்குள்ள பெண்களோட தொழில் பங்கு பெற்றல் அதிகமா இருக்கிறது மலையகத்துல. அதே போல அங்க இருக்கிற ஆண்கள் கொழும்புல வந்து கூட வேலை செய்வாங்க. அது ஏன் வேலை செய்யறாங்கன்றது வேற டாபிக்கா இருந்தா கூட உழைக்கிறவங்க அதிக அளவுல உழைக்கிறவங்க இருக்கிற இடமா நாங்க மலையகத்தை பார்க்கலாம். ஆனா அவ்வளவு உழைக்கிறவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அது அவங்களால கட்டையிலாடுறது இல்ல, நிலம் இல்லைங்கிறதுக்கு நிலம் இல்ல. இது ஒரு சரியான சந்தர்ப்பம். அந்த கருத்தை நாங்க வலுவா வந்து நாங்க ஏற்றுக்கொள்றோம். தொடர்ச்சியா நாங்களுமே அந்த கருத்தை நாங்க நிறைய சந்தர்ப்பங்கள் நாங்க வெளிப்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு மலையகத்துல இது வந்து சரியான ஒரு சந்தர்ப்பம். காணி உரிமை பெறுறதுக்கு அல்லது கேட்கறதுக்கு அது தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஒரு பொருத்தமான நேரம் நாங்க. அப்ப இது வந்து சமூக அமைப்புகள், சிவில் அமைப்புகளா இருக்கலாம், அல்லது அரசியல் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பா நாங்க செயல்பட வேண்டிய ஒரு தேவை இந்த டைம்ல உருவாகி இருக்கு. இது முதலாவது. இதுல வந்து அடுத்தது வந்து இப்ப ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க, இப்போ மலைய மக்கள் அதிகம் உழைக்கக்கூடியது. 2 விஷயங்கள் நான் பாயிண்ட் பண்ண விரும்புறேன். ஒன்று, கோவிட் நாடு முள்ள பாதிக்கப்பட்ட போது கூட வேலை செஞ்சது மலையகம் எங்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்டினது. 2வது, இப்ப இன்னைக்கு ரீசெண்ட் டேஸ்ல ஒரு போட்டோ பரவிக்கிட்டு இருந்தது. ஸ்லீப் வந்து ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு அம்மா வந்து குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மலையகம் என்பது அது பெண்களின் தன்மை, அது அந்த பலம், அவங்க அந்த 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 திடத்துக்கு வந்து நாங்க எதையுமே வந்து ஒப்பிட முடியாது. அது இன்னைக்கு இருக்கு. ஏன்னா உழைப்புன்றது கூட. அப்ப நிலம் உரிமை இருந்தது அப்படின்னா இன்னும் சமூகம் வேகமா வளரும். மலையக சமூகம் வளர்ந்துகிட்டு இருக்கு, யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை யாரும் இல்லைனோ இல்லது முரணான கருத்தும் சொல்லும். மலையக சமூகம் வளர்ந்து காணி உரிமை கிடைக்குமாக, நில உரிமை கிடைக்குமாக அது இன்னும் பல மடங்கு வேகம். அதைத்தான் நானுமே இப்ப சொல்ல வந்தது. என்னன்னு சொன்னா இப்ப ஏனைய பிரதேசங்களோட ஒப்பிடும் போது இப்ப இங்க மலையகத்துல இருக்க மக்களுக்கு நில உரிமை கிடைக்கும்னு சொன்னா இலங்கையில ஒரு ஷார்ட் பீரியட்ல கூடுதலான வளர்ச்சியை கொண்டு மலைய பிரதேசத்தை மாற்றலாம் வாய்ப்புகள் இருக்கு அதிகமா. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நிலம்னு சொல்லக்குள்ளதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மலையகத்துல நிறைய மண் சரிவு ஏற்பட்ட பிரதேசங்களா இருக்கட்டும், வெள்ளநத்தத்துல பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எல்லாமே மக்கள் குடியிருக்கிற இடங்கள் தான். எங்கேயுமே ஒரு பெரிய பில்டிங், அதாவது என்ன சொல்ற பெரிய ரெஸ்டாரண்டோ ஹோட்டல்களோ வந்துட்டு எந்த ஒரு வெடிப்பு சம்பவம் கூட பதிவான மாதிரி நாங்கள் பார்க்கல. இப்ப நாங்கள் காணி வேணும்னு சொல்லி கதைக்கிறோம், அரசாங்கம் காணி இல்லைன்னு சொல்லியிருக்கு போல. ஆமா, இப்ப நீங்க சொன்ன அந்த கருத்து சொல்லிட்டு நான் இதுக்கு வரலான்னு பாக்குறேன். ஒன்று வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து எந்த ஒரு பங்களாவோ அல்லது எந்த ஒரு அந்த ரெஸ்டாரண்டோ வந்து இடியல. ஏன்னா அது ஒரு பலமான ஒரு ஸ்ட்ரக்சர்ல கட்டப்பட்டிருக்கு. அப்ப மலையக வீடுகளும் சரியா கட்டப்பட்டிருந்தா இருந்திருக்கும். அந்த நிலங்கள் சரியா தெரிவு செய்யப்பட சொன்ன மாதிரி. அப்ப அது இதுக்கப்புறம் முறையாக இப்ப நல்லாட்சி அரசாங்கத்துல நாங்க வீடுகள் கட்டணும், இந்திய வீடமைப்பு திட்டம் எல்லாத்த பத்தியும் பேசினாலும் அந்த இடங்கள்ல என்பிஆர் ரிப்போர்ட் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது 100% பொருத்தமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு. அப்ப அதை மறுபடி மீள் பரிசீலனை, நாங்க சரிப்பலைங்கிறத பேச வரல, சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம், மீள் பரிசீலனை மறுபடி செய்யணும். என்பிஆர் ரிப்போர்ட் மறுபடி எடுக்கணும், அந்த இடங்கள் பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும், மக்களை வேறு இடங்களுக்கு என்ன செய்யணும், குடியமர்த்தணும். அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த 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 கட்டமைப்பு இது அது அந்த பலமான கட்டமைப்புல மலையக வீடுகளும் கட்டப்பட்ட அதுக்கான பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்கும். நான் அந்த சோசியல் மீடியாவில் நிறைய போட்டோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணி அந்த இடிபாடுகள் மற்றது வீடுகளை வந்து போட்டிருக்கும் போது அது உண்மைக்கும் மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு வீடு மாதிரி தான் அந்த கட்டமைப்பு இன்னுமே இருக்குது. அப்ப நீங்க வீடு கட்டி கொடுக்காட்டி நிலத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குதான். இது சரியான டைமா இருக்கும் நில உரிமை சார்ந்து பேசுறதுக்கு. இவ்வளவு காலம் பேசி கொண்டு வந்தவங்க இன்னும் ஒரு ஸ்டெப்புக்கு அதை கொண்டு போறதுக்கு பெரிய ஒரு பங்களிப்பு செய்யும். இப்ப இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குன்னு சொன்னா இப்ப அரசாங்கம் தரப்புல இருந்து காணிகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் வந்திருந்துச்சு, நானும் பார்த்தேன், பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே மலையகத்துல மக்களை குடியேற்றத்துக்கு பொருத்தமான நிலங்கள் இல்லையா? இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல நீங்க கேட்ட கேள்வி அதுதான். இப்போ இதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. நான் இதுல எல்லாருடைய கருத்துக்களையும் எடுக்க விரும்பல, ஒரு 2-3 தரவுகளை மட்டும் நான் சொல்றேன். இதுல கண்டியில நடந்த டிசிசி மீட்டிங்ல இளைஞருடைய இன்னைக்கு இருக்க ஜனாண்டகுமார் திசாநாயக் அவர்கள் 1,50,000 பேருக்கும் வந்து குடும்பங்களுக்கும் காணியுரிமை கொடுக்கறதுக்கான நிலங்கள் இல்லை அப்படிங்கறத ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அவர் சொல்ற, நான் வந்து புது கருத்துக்களை சொல்லல, அதுல நிறைய இது பண்ணப்படும். ஆனா இளைஞர்கள் நான் 2 பேர் ரொம்ப ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தரணி விஜயகுமார் அவர்கள், அவர் வந்து நில உரிமை சார்ந்த நிறைய தரவுகளை முன் வச்சிருக்காரு. அதே மாதிரி பேராசிரியர்
சந்திரபோஸினுடைய சாருடைய அந்த தரவுகள் வந்து மலையகத்துல காணிகள் இருக்குங்கிறத உறுதிப்படுது. அது வந்து சயின்டிபிக்கா உறுதிப்படுது. சும்மா மேலோட்டமா இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லல. ஹெக்டேர் கணக்குல எவ்வளவு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற தரவுகளும் இருக்கு. அப்ப இங்க 2 முரண் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்குங்கிற கருத்து இருக்கு. இதுல எது உண்மைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நிலம் இருக்கு, நிலம் இல்லைன்னு இங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இப்ப இதுல நிறைய கருத்துக்கள் சொல்ல போனா அது இரமுரணான கருத்துக்களா போயிடும். ஏன்னா நாங்க சமூகத்துல இருக்கோம் அப்படிங்கும் போது எங்களுக்கு தெரியும் எந்த பிரதேசங்களை எப்படி வந்து நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, எப்படி அவங்களுக்கான உறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க இன்னும் தெளிவா அடுத்தடுத்துல பேசலாம். ஏன்னா நீண்ட காலம் பயணிக்க போறோம், நிறைய தரவுகளோட நாங்க பேசலாம். இங்க நிலம் இருக்கு, அரசு வந்து கொடுக்கறதுக்கான அந்த எப்படி சொல்றது அந்த எண்ணம் வந்து அரசு கிட்ட இல்லை. இந்த அரசாங்கம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னுக்கு இருந்த கடந்த ஏன்னா 1948 சுதந்திரம் கிடைக்கும் வரைக்கும் மலையகத்தின் பொருளாதாரத்தை இலங்கையின் பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்டினதே மலையக சமூகம் தான். மொத்த ஜிடிபியை தூக்கி நிப்பாட்டினது அது வந்ததுக்கு அப்புறமா இருக்கலாம், குடியுரிமை பறிக்கப்பட்டதா இருக்கலாம், சிங்கள சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதா இருக்கலாம். அது வந்து மிகப்பெரிய தாக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டதான் இன்னைக்கு இருக்கு இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த ஒரு அரசுகிட்டையும் ஒரு திடமான ஒரு எண்ணம் கிடையாது மக்களுக்கு காணிங்க கொடுக்கணும். அப்படிங்கும் போது இன்னைக்கு நினைச்சா ஒரு சட்டத்தினூடாக ஒரு கெசட்டை கொண்டு வர முடியும், காணியை நாங்க கொடுக்குறோம் சொல்லி. இப்ப இப்படித்தானே இது எங்கட நாடு, இங்க எங்க மக்கள் எங்கட மக்கள்னு சொல்லப்போ எங்கட மக்களுக்கு நாங்க நிலத்தை கொடுக்கறது யாரு தடையா இருக்க போறோம், கம்பெனிகள் தடையா இருக்குன்னு சொன்னா அப்படி சொல்லல தானே. ஏன்டா கம்பெனியை விட ஒரு அரசாங்கத்துக்கு கம்பெனியை விட மிக முக்கியமானது மக்கள் தானே. ஆமா, இதுல இன்னொரு வலுவான கருத்து இருக்குதுல, கம்பெனிக்கு வந்து தேயிலை தோட்டங்கள் மட்டும்தான் சொந்தம், வீட்டு காணிகள் சொந்தம் இல்லாத ஒரு தன்மை இங்க இருக்கு. அது இப்படி இல்லாம இருந்தா அதை கொண்டு வரணுங்கிற ஒரு கேள்விங்க 2 விஷயம். ஏன்னா எந்த விதத்திலையும் மக்கள் அப்படின்னா இது வந்து அடிமைத்துவத்துக்குள்ள போயிடும். நவீன அடிமைகள் கூட புத்தகங்களா வந்து இது வந்து மக்களை அடிமைப்படுத்துறது, மக்களை வீடு கட்டமைப்பை இது பண்றதுக்கான அதிகாரம் அல்லது அந்த இது வந்து யாருக்கு நிலை யாருக்குமே கிடையாது. அந்த உரிமை யாருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை. 98ஆம் ஆண்டு தனியார் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டது நிலங்கள் தான் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது தவிர மக்கள் குத்தகைக்கு கொடுக்கப்படாது. அப்ப அப்படி மக்கள் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருந்தா நாங்க என்ன அடிமைத்துவத்திலே இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கு. அப்ப இது வலுவான ஒரு கருத்து. இதுல ஜனாதிபதியினுடைய கருத்து வந்து ஏற்கக்கூடியது அல்ல. இது வந்து அந்த கருத்தை வந்து அவரு இன்னும் ஆழமா யோசிக்கணும். ஏன்னா தரவுகள் இருக்கு, அதுக்கான பலத்தை எடுக்கணும். ஏன் அப்படின்னா அங்க 2 விதமான தரப்பு இருக்கு. நாங்க இதை பத்தி ஏன்னா பெரிய கதை போனா ஒரு நீண்ட ட்ரபிள் பண்ண போறோம். அப்ப என்பிபிக்கான ஒரு கருத்து இருக்கு, அங்க ஜேவிபிக்கான ஒரு கருத்து இருக்கு. அந்த டாபிக் தனியா பேச வேணாம். இங்க 2 விதமான கருத்து முரண் இருக்கு. அப்ப இந்த கருத்து முரண் எதுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மலையகத்தினுடைய காணி உரிமைகள்ல இப்பையும் தாக்கும், எதிர்காலத்தையும் தாக்கும். என்னோட கருத்துப்படி இப்பையும் மலையகத்துக்கு காணி உரிமை கொடுக்கறதுக்கான எதுவுமே கிடையாது. இன்னொரு கருத்தும் இருக்கு, 7 பர்ச்சஸ் காணிக்குள்ள மட்டுப்படுத்துறதும் வந்து ஒரு சமூகத்தை மட்டுப்படுத்த முடியாது. 7 பர்ச்சஸ் காணி தான் கொடுப்பேன் அப்படின்னு யார் அந்த வரையறையை இது ஏற்கனவே நான் சில கேள்விகளை முன் வச்சிருக்கேன் இது சம்பந்தம். அப்போ இந்த கருத்து வந்து கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு சமூகத்தை நீங்க 7 பர்ச்சஸ்க்குலாம் கொண்டு வரணுங்கிற தேவை இல்லை தானே. அது 10 பர்ச்சஸா கூட்டலாம், அல்லது சில தரப்புகள் வந்து 20 பர்ச்சஸா கொடுக்கணுங்கிற சில அமைப்புகள் வந்து சொல்லுது, ஆதாரபூர்வமாகவும் சொல்லுது. சில தரவு நம்ம ஒன்றும் மேலோட்டமா கதைக்கு போறது இல்லை, கொடுக்கலாம் அப்படிங்கிற பலம் இருக்கு, அதுக்கான காணி இருக்கு. அந்த எண்ணப்பாடு இன்னும் இலங்கை அரசுல வரலை. ஏன் அப்படின்னா இலங்கை ஒரு பெரும்பான்மை சமூகத்தை கொண்ட ஒரு சமூகமா இருக்கு. அடுத்து வந்து அடுத்த சமூகமா வடகிழக்கு தமிழர்களை பத்தி அதிகமா யோசிக்குது, 3வது முஸ்லீம் சமூகத்தை பத்தி யோசிக்குது, அதுக்கு அப்புறம் தான் யாரை பத்தி யோசிக்குது, மலையகத்தை பத்தி யோசிக்குது. இங்க மலையகத்துக்கான முன்னுரிமை எதுவுமே இங்க வந்து கிடையாது. அப்ப இதை நாங்க வலுவா வந்து அதுக்கான குரல் எழுப்ப வேண்டிய போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தை நிறைய அமைப்புகள் இருக்கு, அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் வலுவடையணும். அதுதான் காலப்போக்கில் அதுதான் எங்களுக்கான நில உரிமையை கொண்டு வருவோம். மலையகம் அப்படிங்கும்போது நான் இங்க மட்டும் பேசக்கூடாது, நுவரலியா மட்டும் பேச முடியாது. நுவரலியா, கண்டி, மாத்தலை, ரத்னபுரம், பதுளையா பேசணும். அதே டைம்ல அவிசாவள ஏரியாவா இருக்கலாம், அல்லது களுத்துற காலி பிரதேசங்களா இருக்கலாம், இதெல்லாம் பேசணும். இப்போ காலையில கூட யோசிக்கலாம், மக்கள் அங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போவோம், நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அங்கேயும் சில சிக்கல்கள் இருக்கு. அந்த மனோஜனோட கருத்து கூட அதான் உறுதிப்படுத்துது, பிரச்சனை இருக்குங்கிறத உறுதிப்படுது. அப்ப பிரச்சனைகள் இல்லாம அப்ப ஒட்டுமொத்தமா காணிகளை கொடுக்கறதுக்கான ஒரு பலத்தை வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க உருவாக்கணும். மலையகத்துல ஒரு இடத்த இன்னைக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு லோன் போட்டு ஒரு காணியை தனக்கு சொந்தமா வாங்கிக்கிறதுக்கான காணி அங்க இருக்குன்னா 200 வருட காலமா வேலை செய்திருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய காணி அங்க இல்லாமல்ல தானே. எனக்கு தெரியும் எத்தனை பேர் வந்து காணிகள் வாங்கியிருக்காங்க, எங்கெங்க காணி போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தரவு பார்க்கும்போது நமக்கு தெரியும் தானே. எங்க ஏரியாவுக்கு கீழே இருக்கவங்களுக்கே பட்டா இருக்குதானே. அப்ப அப்படி ஒரு தன்மை இருக்கும்போது நீங்க எப்படி காணி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப இந்த 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 இது ஒரு வலுவான கருத்து இது. இப்ப நாங்க இது அடுத்தடுத்த கதை ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னா அது வேணாம் தான், அதுல எந்த கருத்து ஆர்கியூமெண்ட்ஸும் அங்க இருக்கக்கூடாது. மலையக மக்களுக்கு காணி வேணும்னா வேணும், இதுல வந்து இப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலாம் அதெல்லாம் தேவைப்படாது. காணி உரிமை வேண்டும். அது எத்தனை பர்ச்சஸ், 7 பர்ச்சஸா 10 பர்ச்சஸா
குறைந்தபட்சம் இப்போ இருக்க நிலைமையில கொடுத்தா 7 பர்ச்சேஸாவது கொடுக்கணும், அல்லது 10 பர்ச்சேஸ்க்கு போகணும், அல்லது தரவுகள் சொல்ற மாதிரி ஒரு அதிகப்படியான நிலமாக 20 பர்ச்சேஸ்க்கு போகணும். ஆனா 20 பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலம், மிக நீண்ட கால தீர்வை நோக்கி நகரும். குறுகிய காலத்துக்குள்ளனா எங்களுக்கான 7 பர்ச்சேஸ் வீடுக்கு இப்ப அரசாங்கம் கூட சொல்லுது நாங்க 1 கோடி ரூபாய் தாரோம், நீங்க கட்டிக்கிங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல நிலத்தை தான் நீங்க கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி நிலத்தை கொடுத்தா நீங்க 1 கோடி கொடுக்க தேவையில்ல, 10 லட்சத்தை கொடுத்தா வீட கட்டிடுவாங்க. அதுக்கான பலம் இருக்கு. அது எப்படி சொல்றது, உழைப்பினுடைய வேகமும் கூட, இன்னைக்கு அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவங்களும் தன்மை கூட இருக்கு. அது 100ல் ஒரு 20% இல்லாம இருக்கலாம். அது எல்லா சமூகங்களும் இல்ல, அது இல்லன்னு இல்ல. அது வந்து என்னன்னா இப்ப மலையகம் என்றாலே ஒரு பாவப்பட்ட மக்கள்ன்ற மாதிரியே காட்டி உண்மையிலேயே அப்படிதான். ஆனா உண்மைக்கு அது ரியாலிட்டி அது இல்லை. நாங்க மலைய இப்ப நான் கிழக்க சேர்ந்தா கூட நாங்கள் படிச்சது மற்றது கூட பழகுனது எல்லாம் மலையகத்தில் இருந்தாக்கள் கதைச்சு பேசி நாங்கள் வேலைகள் செய்யும்னு சொல்லல. இப்ப எல்லாரும் அப்படியே இல்லைதான். இப்ப இவங்க என்னன்னு சொன்னா எடுத்த உடனே மலையகம்னு சொன்னே ஒரு உடைஞ்ச லயத்து குடியிருப்பையும் அங்க ஸ்டேட்ல வேலை செய்யற ஆக்களையும் மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அங்க என்ஜினியரிங் மெடிசின் சொல்லி எந்த பண்ற பிள்ளைகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதே போல அரசு துறையில பணியாற்றாக்கள் எண்ணிக்கை எல்லாமே வந்துட்டு இப்ப மலையகத்துல அதிகரிச்சு போகுது. இதுல என்னன்னா இதுல நாங்க சொல்ல கருத்துக்கள் இதுல குறிப்பிட மன்னிக்கணும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த பலவீனம்ங்கிறது வந்து அது கிடையாது, உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகமா தாங்க இருக்கு. உரிமைக்கும் ஒரு சமூக பாவப்பட்டதுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு, வேறுபட்ட தன்மை இருக்கு. உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகமா அல்லது உரிமைகள் மட்டுப்படுத்தப்பட்ட, நிலம் என்பது உரிமை, பொருளாதாரம் என்பது உரிமை, கல்வி என்பதுங்கிற உரிமை, இலவச கல்வி கொண்டு வரும்போது அது மறுக்கப்பட்டது. அதுதான் அந்த உரிமை. இப்ப நாங்க இப்ப மலைய மக்களை நாங்கள் காட்டும் போது அவங்க பாவப்பட்டவர்கள் இல்ல, உரிமைகள் மறுக்கப்பட்ட. அது கதைச்சு அதாவது பொருத்தமா இருக்கு. எனக்கு ரொம்ப வலுவான கருத்து. இது ஒரு பெரிய பாகுபாடு. இது ஒரு எப்படிடா அது அது வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அப்படியான கருத்துக்கள் வந்து அது வந்து பொருத்தம் கிடையாது. அது வந்து அதை நாங்களே ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகம். இது ரொம்ப வலுவா முன்வைக்க வேண்டியது. இது உரிமைகள், இந்த சமூகத்துக்கான உரிமையை கொடுக்க வேண்டியது ஏனைய சமூகங்களோட கடமையும் கூட, அதே மாதிரி அரசாங்கத்தின் கடமையும் கூட. இப்ப இது இன்னொரு விஷயம் தான். இப்ப இன்னுமே அந்த என்ன சொல்றது, மக்கள் லயத்து குடியிருப்புலாம் இருக்கிறாங்கன்னு சொல்றா, இப்ப இவங்களுக்கு என்னடா வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாமையா இருக்காங்க மாதிரி வேறாக்கள் பார்க்கக்கூடிய சில இடங்கள்ல நீங்க லயத்துக்குள்ள போய் பார்த்தா லயன் வீடு ரொம்ப வித்தியாசமா கட்டியிருப்போம். நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய வீடுகள் அப்படி இருக்கு. இப்ப நம்ம வீடே நான் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படிதான் கட்டுறோம். ஏன்னா அந்த பலம் இருக்கு, பலம் இல்லாம இல்லை இங்க. அது அந்த நிலம் இல்லை, நில உரிமை இங்க இல்லை. அதான் சொல்ல பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், இங்க யாரும் பாவப்பட்டவர்கள் அல்ல. பொருளாதார உரிமைகள் மறுக்கப்பட்டால் அது மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். அந்த பொருளாதார பலத்தை நாங்கள் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அது நீண்ட கால செயற்திட்டத்துக்குள்ள போகும், அது காலகட்டத்துக்குள்ள போகும். இங்க மெயின் டாபிக்கே உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகம், அதாவது உரிமைகள் மட்டுப்படுத்தப்பட்ட சமூகம். அவ்வளவுதான் இதுக்குள்ள கொண்டு வர வேண்டிய டாபிக். இங்க பாவப்பட்டது பலவீனமான சமூகம் காட்டக்கூடாது, பண்ணக்கூடாது. அது பண்ணது பிள்ளையான ஒரு சமூக ஊடகங்களும் சரி, இந்த தன்னார்வலர்களும் சரி. இன்னைக்கு இடையே ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன், மலையகம் வந்து அங்க வந்து உணவு கூட இல்லை, அவங்க வெளியில வந்தா தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இங்கே கிடையாது. அவனுடைய உணவு கலாச்சாரம் அதுதான். நீங்க அதுல மாறுதலை கொண்டு வரணும்னு நினைக்க கூடாது. அவன் பலம் வரும்போது அவன் எடுத்துக்குவான். இங்க உரிமைகள் நீங்க சரியா கொடுப்பீங்கன்னா அவன் பலத்தை இது பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்கே சொன்ன மாதிரிதான், நீங்கள் நிலத்தை மக்களுக்கு கொடுப்பீங்கள், ஏதாவது ஏனைய பிரதேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சரியா எப்படி உரிமைகள் எல்லாம் அதுவும் கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு இங்க நிலங்கள் கொடுக்கப்படுமா இருந்தால் ஒரு குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மேல ஏறி இறங்க வாய்ப்பு இல்லை. அதுவும் வேகமா ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இப்ப நிலம் இல்லாததால்தான் கூட பேர் வந்து இப்ப கலாச்சார ரீதியாகவே பாத்தீங்கன்னா இப்ப மலையக மக்கள் இல்லைன்னு சொன்னா கொழும்பு இங்க இயங்காது. 2 நாள் தம்பிதான் அப்படி. அதுதான் இப்ப நாங்க தீபாவளிக்கு ஒரு லீவு போட்டா இங்க கொழும்பு வெளிச்சோடமா இருக்கும். இப்ப கொழும்பு கட்டி எழுப்ப மலையக மக்களால முடியும் சொன்னால் நிலம் அங்க அவங்களுக்கு உரிமையா இருக்கும்னு சொன்னா கொழும்பை விட பெரிய டெவலப்மெண்ட் நாங்க மலையகத்துல பார்க்கலாம். இதுல நிறைய அடுத்தது கதைக்கலாம். நிலம் என்பது வெறுமனே ஒரு நிலம் கிடையாது. ஒரு நிலம் என்பது அவனுடைய கலாச்சாரம் சார்ந்தது, அவனுடைய பொருளாதாரம் சார்ந்தது, அவனுடைய சமூகம் சார்ந்தது, அவனுடைய அரசியல் சார்ந்தது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் நிலம். அப்ப நிலம் கொடுக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனோட பொருளாதாரம் உயர்த்தும், பொருளாதாரம் அவனோட கல்வியை உயர்த்தும், அந்த கல்வி அவன் அரசியலை மேம்படுத்தும். இது வந்து ஒரு செயின். இது கட்டமைக்கப்பட்ட ஒரு செயின். இந்த செயின் ஃபர்ஸ்ட் வந்து நிலம் தான், அடிப்படை நிலம். அப்ப அந்த நிலத்தை எந்த அரசும் கொடுக்கறது. இப்ப மனோகணேசனுடைய கருத்துப்படி நல்லாட்சி அரசாங்கத்துல நீங்க எழுப்பி கொடுத்தீங்க, கொடுக்கலன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு பலம் இருந்தா அவ்வளவு மக்களும் கொடுத்துருக்கலாமே. அட்லீஸ்ட்
ஒரு ஒரு 1/4 பங்கு மக்களுக்கு நீங்க கொடுத்துருக்கலாம் பலம் இருந்தது. அது ரெண்டாவது. அதே மாதிரி இப்ப இவர் சொல்லியிருக்க கருத்துப்படி இன்னும் ஒரு முறை நீங்க ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசனுடைய கட்சியோட நீங்க வந்தா கூட நீங்க உடன்படிக்கை செய்திருக்கீங்க. உங்களால ஒரு கெசட்டை கொண்டு வர முடியுமா? மலையகத்துல இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்குமான இன்னொரு ஒரு வருட காலத்துக்குள்ள காணிகள் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு வர முடியும்? விஞ்ஞாபனத்துல கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப பெரும்பான்மை சமூகம் அது என்பிபி அல்ல, அது யூஎன்பி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு உடன்படல, அதுக்கு அந்த மனநிலை இன்னும் உருவாகல. இப்ப நீங்க இதை சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு கேள்வி அப்படியே பண்டில டங்கண்டு வந்துச்சு. இப்ப மலையகத்துல இருக்க தமிழ் மக்களுக்கு நில உரிமைகள் இல்லை, ஏனைய மதங்கள் அல்லது ஏனைய இனக்குழுவை சார்ந்த மக்களுக்கு என்ன மாதிரி நில உரிமை? அதான் சொல்ல வரேன். அதை நாங்க கதப்பம் அந்த ஒரு இனமுறுகலாக அது போயிடும். இந்த காணொலி கூட அப்படி கதைக்க எனக்கு தேவை இருக்கு. ஒளிஞ்சு மறைஞ்சு கதைக்க கூடாது. இப்ப என்னோட ஏரியாவுக்கு பக்கத்திலேயே நிறைய காணி உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சிங்கள மக்கள் கொடுக்கப்பட்டு அதே பக்கத்துல இருக்கிற தமிழாக்களுக்கு காணி உரிமை கிடையாது. சில சந்தர்ப்பங்கள் ஒரு சில தமிழாக்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலர் அது அந்த எப்படி சொல்றது, அந்த 100ல் 1 தானே, அது அவங்க அந்த பலத்தை கொண்டு அவங்க எடுத்துக்கிறது தானே. ஆனா பெரும்பான்மையா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பலம் தமிழ் மக்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பிளான்டேஷன் செக்டருக்குள்ளதான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த உரிமைகள் இன்னும் கட்டுப்படுத்த இன்னைக்கு கூட இந்த நிவாரண பணிகள்ல அரச கட்டமைப்பை தாண்டி பெருந்தோட்ட கட்டமைப்பு கட்டுப்படுத்துதே. அது ஒரு பெரிய நாவலப்பட்டி தொலஸ்பாகையில பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. மக்கள் வேலைக்கு கட்டாயம் ஒரு சிறுதோட்ட உரிமையாளர், நீ வெடிப்பு ஏற்பட்டது நீ வேலைக்கு போகணும்னு சொல்லுது அந்த தனியார் உரிமையாளர். அதுக்கு ஏத்த மாதிரி அரசு தரப்பு போயிட்டு நீங்க போங்கன்னு சொல்லுது. காரணம் நீங்க வெளியா இருக்கு, நாங்க போய் சொல்லல. அப்ப அந்த என்ன அதுக்கு நீ போய் வேலை செய்யுன்னு சொல்றோம். அப்ப இன்னைக்கு அரசு தரப்பை தாண்டி கம்பெனி தரப்பும் 2 கைகோத்துலையா இருக்காங்க. அப்ப இங்க கூடிய ஒரு சிக்கல் தன்மை இங்க உருவாக்கி எடுக்கும். இது ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி நாங்க நகரணும். உரிமைகள் ஒரு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இது பாவம் கிடையாது, இது உரிமை மறுக்கப்பட்ட சமூகம். அது உரிமை சமத்துவமின்மையினுடைய வெளிப்பாடு. நாங்க சமத்துவமெல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு. இது காலப்போக்கில் எப்படி மாறுங்கிறது தெரியல. இந்த அரசாங்கம் கூட இப்ப ஒரு கம்யூனிசத்தை மையமாக வச்சு என்று சொல்றாங்க. பாப்போம் எப்படியான நிறைய கருத்து முரண்கள் இருக்கு. ஆனா இல்ல கருத்து முரண்கள்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை நாங்கள் அது இயல்பு தானே, இருக்கணும், அது இல்லாம இருக்க முடியாது. அந்த விமர்சனங்கள் கருத்து வேறுபாடுகள் வரும்போதுதான் இந்த கருத்து பல்வகமை தான் ஒரு ஆரோக்கியமான அரசையும் உருவாக்கும். அதுதான் அவங்க ஏற்றுக்கொள்ற பக்குவ நிலை இல்லை, அது வெளிப்படையா தெரியுது. நான் ஒப்பனா சொல்லலாம். அது அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கும் கிடையாது, அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் கிடையாது. அது அந்த தன்மை வளரணும். இல்ல அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இது ஒரு அந்த மனநிலை ரீதியா நாங்க பார்த்தோம்னு சொன்னா, மக்கள் எல்லாருமே நீண்ட காலமா ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்துக்காக மக்கள் ஏங்கி கொண்டிருந்த நேரத்துல இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, 3/2 பெரும்பான்மையோட ஒரு அரசாங்கம் அமைக்கும் போது மக்கள் இந்த அரசாங்கத்தை முற்றுமுழுதாக நம்புறாங்க. அப்ப இதை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தார்மீக கடமை இருக்குது. தன்னை நம்புற மக்கள் அனைவருக்கும் ஒரு சரியான சொல்யூஷனை கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு வடக்குல வரலாற்று ரீதியா இல்ல, வடக்குல கூட அதிகளவான ஆசனங்களை பெற்றிருக்கிறது அரசு தரப்பினர் தான். அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கடமை இருக்குது. எல்லா மக்களையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம நடத்தணும். இதுல இந்த விஷயத்த ஒரு இடத்த பாயிண்ட் பண்ண விரும்புறேன். நானு அரசினுடைய கடமை இருக்கு, காசு கொடுக்கறதுல அல்ல. 2025 அப்புறம் அந்த காசு கொடுப்பது அரசினுடைய கடமை அல்லது மக்களுடைய இதை தீர்க்கிறதா அல்ல. ஒரு சமூகத்தினுடைய ஒரு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுல அரசு எந்த அளவுல பங்கீடு, அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். காசு கொடுத்து மக்களை வாயடைக்க வைக்கிறது அல்லது கொடுக்கத்தான் வேணும், அரசுடைய கடமை இல்ல அப்படின்னு இல்லை. இப்ப என்னன்னா இப்ப அந்த இடத்துல நிறைய பேருக்கு தேவை இருந்தது, அரசாங்கம் கொடுத்த ஒரு நல்ல விஷயமானது. எல்லாம் தேவை எல்லாருக்கும் இருந்ததா இல்லையான்றதெல்லாம் பெரிய விமர்சனம். நாங்கள் அந்த டாபிக்குள்ள போக தேவையில்லை. என்னன்னு சொன்னா நிறைய பேருக்கு அதுக்குரிய தேவை உண்மைக்குமே இருந்தது, இல்லைன்றதுக்கு இல்லை. நிறைய பேருக்கு தேவை இருந்தது. அப்படி தேவை இல்லாட்டி கூட அந்த காசை இன்னொருத்துக்கு பயன்படுத்துறதுக்குரிய தேவையும் மக்களுக்கு, நகர்ப்புற மக்களுக்குமே அது இருந்தது. நாங்க வெளிப்படையா எனக்கு தெரியும். நாங்கள் அதை பத்தி கதைக்க வேண்டாம், அது கொடுக்குற நல்ல ஒரு விஷயம். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு அரசினுடைய நம்பிக்கை என்பது காசு கொடுப்பது மட்டும் கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். அது உண்மைக்குமே அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு. நான் திரும்ப சொல்றதுதான், மிகப்பெரிய கடமை இருக்குது. எந்த விதமான பாகுபாடும் இல்லாம மக்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு சொல்றது. ஆனா இங்க இன்னும் ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. என்னன்னு சொன்னா, அரசாங்கம் எல்லா மக்களையும் சமனாக
நடத்துறாங்களான்றது. ஏண்டா நாங்கள் எல்லா எல்லா இன மக்களையும் பார்க்கும்போது இந்த அரசாங்கமும் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சார்பாத்தான் இருக்குதோ அப்படின்ற மாதிரி கேள்வி. ஏண்டா அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வாரத்துக்கு முன்னுக்கு அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல கதைச்ச முறைகளாக இருக்கட்டும், அவங்க நடந்து கொண்ட விதங்களாக இருக்கட்டும், அது தேர்தலுக்கு பிறகு பிரதிபலிச்சுதான்னு கேட்டா வேறுபட்ட தன்மை தான் இருக்கு. அது வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. அது இலங்கையின் தன்மை அப்படிதான் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு தலைவன், ஒரு ஜனாதிபதி இலங்கையில உருவாகலாம், ஒரு தலைவன் அவ்வளவு சீக்கிரமா உருவாயிட முடியாது. கரெக்ட், நீங்க சொல்ற விஷயம் ஓகே. ஆனா இப்படியே நாங்கள் இது அந்த கட்டமைப்பு அப்படி இருக்குது, அரசியலமைப்புல இப்படி இருக்குது, மக்கள் இப்படி இருக்காங்க, இன்னும் எவ்வளவு காலத்துல அதான் சொல்றேன். அதை உடைக்கக்கூடியவர் இலங்கையில ஒரு நீண்ட கால ஒரு மக்கள் ஆதரவை பெற்ற அல்லது இலங்கையின் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தலைவரா. ஆனா அதுதான். ஆனா இப்ப இந்த ஒரு காலம் இப்ப இருக்க அரசாங்கத்துக்கு இருக்கு சொன்னா பலம் இருக்கு. இப்ப முன்னைய மாதிரி ஒரு இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கோட்டாபய ராஜபக்ச எடுத்தோம்னு சொன்னா சிங்கள மக்களுடைய ஆதரவு இருக்குது, தமிழ் மக்களுடைய ஆதரவு இல்ல. இப்ப அப்படி இல்ல. ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னா தமிழ் சிங்கள முஸ்லிம் எந்த விதமான இனப்பாகுபாடு மொழி ரீதியான பாகுபாடும் இல்லாம எல்லா மக்களும் நம்புறாங்க. விமர்சனங்கள் இருக்குது ஒரு தரப்புல, இல்லண்டு இல்ல, இருந்தாலும் மக்கள் எல்லாரும் யாரும் நம்புறாங்க, இப்ப இருக்க அரசாங்கத்தை நம்புறாங்க. நமக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு சொன்னா இப்ப இந்த அரசாங்கம் தான் அதை செய்யணும். தாண்டி ஒரு நேரம் இன்னொரு சந்தர்ப்பம் இலங்கையில உருவாகாது. இன்னொரு சந்தர்ப்பம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அது சில வேளை இன்னும் ஒரு பல தசாப்தங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இது ஒரு நீண்ட காலத்தினுடைய வெளிப்பாடு தானே இது. அப்ப இந்த அரசுக்கு அந்த பலம் இருக்கு. ஆனா அது எந்த அளவு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ ஜனாதிபதியை மட்டும் நாங்க ஒப்பிடும்போது ஒற்றை பிம்பத்தை வச்சு கட்டமைக்கப்பட்ட இதுதான் இது எல்லாமே உறுப்பினர்கள். அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இப்ப அனுரகுமார திசாநாயக்கா அவரோட அந்த பிம்பத்தை மட்டுமே வைத்துதான் இந்த அரசு கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை மட்டும் வச்சு செயற்பட முடியாது. ஏன்னா அவங்க பெரும்பான்மையா வந்துட்டு 3 பெரும்பான்மையோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இருந்தா கூட அங்க ஒரு சில முகங்கள் மட்டும்தான் மக்களுக்கு பரிச்சயமான முகங்களாகும். அந்த முகங்களை வச்சுக்கொண்டு இந்த அரசாங்கம் ரன் ஆகி கொண்டு இருக்குது. ஏனைய இப்ப பெரும்பாலும் இப்ப தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த ஏனைய மாவட்டங்கள்ல இருக்க பாராளுமன்ற பெரும்பான்மை இனத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வினைத்திறன் குறைவா இருக்குன்னு சொல்லி நான் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தா கூட கதைக்கும் போது அவங்க சொல்ற விஷயம் என்ன, இல்ல தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல சிங்கள மொழி பேசுகின்ற அரசியல்வாதிகளும் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கார்கள், பெரிய அளவு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா சிலர் வந்து நாங்கள் சரி சில தெரிவு செய்யப்பட்டுட்டோம் அப்படிங்கிற விம்பத்துக்குள்ள இருக்காங்க. ஆனால் அது நீண்ட காலத்திற்குள்ள போகாது. இன்னொன்று அடிச்சு பிடிச்சி பாராளுமன்றம் என்பது உரிமைகளை பெறுறதுக்கான அடிப்படை இடமே அதான. அது மறுக்கப்படும் போது நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியும். பெறுறதுக்கான இடம் அதுதான். அப்ப ஆனா அங்க பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இருந்து இவங்க வந்து பேசல. தமிழ் மக்களுடைய குறிப்பா அங்க பேசப்படல. எனக்கு அரசாங்கம் நசுக்குதுன்னு சொல்ல வரல, பேசுறதுக்காக அரசாங்கம் நசுக்குதுங்கிறத நாங்க விட்டுருவோம். அது ஒரு இன்னொரு இப்பதான் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. 2 வருஷம் முடிஞ்சிட்டு இப்ப இன்னொரு வருஷம் போகும்போது எப்படின்னாக்க. ஆனா இங்க அந்த தமிழர் தரப்பு, நான் குறிப்பா தமிழர் தரப்பு அதுக்கான முயற்சிகளை எடுக்கலையோ அப்படிங்கிற என்னன்னா, ஏற்கனவே நாங்க பழைய ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தா பாராளுமன்றத்துல தமிழினுடைய உறுப்பினர் அதிகமா எண்ணிக்கையில நாங்க அதிகமா இருந்திருக்கோம். இன்றைக்கு நாங்க அது குறைஞ்சிருக்கு. அது மாற்றமா பரவாயில்ல, அது நாங்க காலப்போக்கில் அது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நாங்க எதிர்த்தரப்பு அதிகமா விமர்சனம் செய்யறோம். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல எதிர்ப்பு தரப்பை சேர்ந்த சில பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள் சில வலுவான கருத்துக்களை பாராளுமன்றம் முன் வச்சிருக்காங்க. இப்ப வச்சதை தாண்டி இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்டு. ஆனா இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற தமிழ் உறுப்பினரால சமூகத்துல தன் மக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு விஷயத்த கதைக்க முடியாத ஒரு தன்மை இருக்கு. நான் உதாரணத்துக்கு இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேமச்சந்திரன் அவர்களை வந்து சரியா சொல்லலாம். அவர் ஒரு விஷயம் கூட பேசலாம். திருவண்ணாமலையில வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலைக்கு எதிராக ஒரு கருத்து முன்வைக்க முடியல அவங்களால. அதே மாதிரி ஒரு என்பிபி அரசாங்கத்துக்குள்ள இருக்கீங்க, ஓகே, நீங்க அதை விடுத்தா வெளியில வந்துடணும். ஆனா மக்கள் சார்ந்த கருத்தை பலமா முன்வைக்கிறதுக்கான அந்த தன்மை இன்னும் உங்களுக்கு வளரல. இல்ல அதுதான் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை முன்பிருந்ததை விட இப்ப குறைக்கப்பட்டு இருக்குது. அதுலயும் இப்ப தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகள்லயும் அதையும் நாங்க இதுல ஆட் பண்ணிக்குவோம். அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப அதுலயும் தமிழ் பேசுறாக்கள் அரசாங்கம் சார்ந்து, இப்ப உதாரணத்துக்கு நாங்க யாழ் மாவட்டத்தை எடுத்தோம்னு சொன்னா 3 பேர் அரசாங்கம் சார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப யாழ் தேர்தல் தொகுதியில ஒரு பிரச்சனை வரும்போது இப்ப அரசாங்கம் சார்ந்து இருக்காக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்க இயலாது. அப்ப இருக்கிற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்கும் போது அது விமர்சனத்துக்குள்ளாகுது. ஏன்னு சொன்னா
அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகுது. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க வைக்கிற நியாயமான சில கருத்துக்கள் கோரிக்கைகள் கூட மழுங்கடிக்கப்படுது. அதே போல சிலர் வந்து பாராளுமன்றத்தை குழப்பற செயற்பாடுகளையும் தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு வராங்க. தமிழ் மக்களினுடைய நியாயமான கேள்விகள் மழுங்கடிக்கப்படுது. நான் ஒரு இதுல நான் நிறைய விஷயங்களை கதைக்கலாம். அதுல கடைசியா வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து நம்ம வடக்குல இருக்காரு, பேர் என்ன, ஒரு இளங்குமரன் ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, ஓகே, இளம்பொடியன். அப்ப ஒரு யங்கான ஒரு ஆள் தானே அவர். இந்த தையட்டி விகாரை சம்பந்தமா கேட்கும்போது ஒரு அது இல்லாமக்கிறதுக்கான செயற்திட்டங்கள் நடக்குது. ஒரு விஷயம் இதுல அரசு என்ன செய்தால் அது என்ன கட்டாயம், எனக்கு அதை பத்தின விளக்கம் எனக்கு இல்லை, தெரியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். உண்மையில தெரியாதுன்னு ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவம் வேணும். அதை நாங்கள் உண்மையில பாராட்டும். ஆனா 2 வருடங்களாக இப்ப நீங்க அரசாங்கத்துல பங்களிப்பு செய்யக்கூடிய நீங்க அப்படியான ஒரு கருத்தை நீங்க முன்வைக்க முடியாது. நீங்க வலுவா பேசுறதுக்கான தன்மை உங்கள்கிட்ட இருந்திருக்கணும். இல்ல வெயிட் பண்ணுங்க, நான் இப்பவே கால் பண்றேன், கதைக்கிறேன், கேட்டு சொல்றேன், அது நான் ஒரு கலந்துரையாடல இருக்கும் அப்படி எந்த சந்தர்ப்பத்துல கதைச்சாலும் நாங்கள் என்பிபியினுடைய எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய உயர்ப்பு இடங்களை நாங்கள் கலந்துரையாடிக்கிட்டு அந்த கட்டமைப்புங்கிற வார்த்தை மட்டும், நான் கலந்துரையாடுறோம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வருது. அப்ப ஒரு தனி மனித, நீங்க ஒரு அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான், ஆனா உங்களுக்கான தனியான சில அதிகாரங்கள் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு நல்லா இருக்குது. நம்மளும் எம்பி ஆகி எல்லாம் நிறைய செய்யலாமோன்ற மாதிரி இருக்குது. ஆனா இங்க ரியாலிட்டியை நாங்க புரிஞ்சுக்கணும். இளங்குமரன் அவர்கள் என்றதை தாண்டி என்பிபி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை விமர்சிக்கிறதுக்கு முதல் நாங்க அடிப்படையில பிரதேச சபை உறுப்பினர்களை எடுத்து பார்ப்போம். சரியா, பிரதேச சபை உறுப்பினர்களை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பிரதேச சபை உறுப்பினர்கள் அவங்களோட எந்த முடிவு எடுக்கின்றாலும் அதுக்கு மேல இருக்க ஒரு மேல்மட்டத்தை கலந்துரையாடி தான் அவங்களுக்கு, அது அவங்களுக்கு கட்சி சார்ந்து மற்றது அவங்களுக்கு வழங்கப்படுற அந்த சம்பளம் கூட கட்சிக்கு தான் போகுது. அப்ப இவங்க சுயாதீனமா இயங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கட்சி வந்து பின்னுக்கு இருந்துட்டு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அப்ப நீங்களும் நானும் இப்ப என்பிபியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்ல பிரதேச சபை உறுப்பினராக இருந்தோ எனக்கு மனசுக்கு தோன்ற ஒரு விஷயத்த பேசவோ அப்படி அதை செய்யறதுக்கோ அதுக்கு பின்னுக்கு இந்த ஷடோவா இருக்கிற அந்த அவனோட கட்சி சார்ந்த அமைப்பு வந்து தடையா இருக்குது. அது வந்து வெளியில தெரியாத ஒரு ஷடோ தான். அதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ளால. அது நாங்க அது விரும்பிதானே அதுக்குள்ள போயிருக்காங்க. இப்ப சிலர் இல்ல ரெண்டு கருத்துக்கள், ஒன்று விரும்பி போன ஆக்கள் இருக்காங்க, சிலர் ஆள் கணக்காக போயிட்டு நின்று வின் பண்ண ஆக்கள் இருக்காங்க. அதுல நிக்கிற ஆக்கள் எல்லாருமே தூய்மையான ஆக்கள்னு சொல்ல முடியாது. முன்னர் அரசாங்கம் பங்களிப்பு செய்த ஆக்களும் அதுக்குள்ளால இருக்காங்க. அதுல இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்ப நான் நம்புறது ஒட்டுமொத்தமா ஒரு என்பிபிங்கிற அரசை இன்னைக்கு மக்கள் நம்புற ஒரு தன்மை இருக்கு. ஆனா கட்டுப்படுத்தினாலுமே கூட, நான் சொல்ல வரேன்னா கட்டுப்படுத்தினாலுமே கூட சில கருத்துக்களை நீங்க அரசாங்கத்தை எதிர்க்காமையாவது முன்வைக்கலாம். அதான் அரசாங்கத்துக்கு நீங்க கோரிக்கை, நான் ஒரு தமிழர் பிரதேசத்தை பிரதிநிதி கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா அரசாங்க தரப்புல இருக்கு, இதை நீங்க மீள் பரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லலாம். அது கருத்து முன்ன அட்லீஸ்ட் ஒரு கருத்து அல்ல ஒரு ஸ்டேட்மெண்டாவது முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தானே உங்களுக்கு. அதுகளை செய்யலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா காலப்போக்குல என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த ஃபியூச்சர் எப்படி வரப்போகுதுன்னா என்பிபி அரசாங்கத்துக்கான தேசிய மக்கள் சக்திக்கான வளம் கூடும், தமிழர் தரப்பு பலவீனம் அடையும். அப்ப தமிழர் தரப்பு பலவீனம் அடையும் போது ஒரு தேசிய கட்சி வலுவடைஞ்சிருக்கும் போது தமிழர் தரப்பு பலவீனம் அடைஞ்சு போயிடும். அப்ப பாராளுமன்ற உறுப்புரிமையில எங்களுக்கு வீழ்ச்சி, சடுதியான வீழ்ச்சி ஏற்படும். அந்த வீழ்ச்சி அடுத்த தலைமுறையில என்ன செய்ய ஏற்படும், ஒரு 2 தசாப்தங்களுக்கு, ஒரு தசாப்தம் வச்சு 10 வருஷம் வச்சுக்கோ. இப்ப 2026 ஸ்டார்ட் ஆகும் போது 2030 கூட வச்சுக்கலாம், அவ்வளவு காலம் போக தேவையில்லை. அடுத்து இருக்கக்கூடிய உரிமைகளை கேட்கறதுலயோ பெறுறதுலயோ மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஏன்னா இன்னொரு விஷயத்தில் நாங்க பார்க்கணும், எந்த ஒரு தமிழர் தரப்பும் தனக்கு அடுத்த நிலை தலைவரை உருவாக்குறதுக்கு இங்க ஸ்கெட்ச் வந்து போடலைங்க. அது இன்னைக்கு நல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இப்ப இது மலையகத்துல மட்டும் இல்ல பரவாயில்ல சொல்றேன், ஒட்டுமொத்த இலங்கையை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு சிலரை தெரியுமே தவிர அந்த கட்சியிலேயே கூட 2ஆம் மட்ட தலைவர்கள் யாரு, அந்த 2ஆம் மட்ட தலைவர்கள்லையும் அவதுல எத்தனை இளைஞர்கள் இருக்காங்கன்னு தெரியல. இந்த 2026க்கு நாங்கள் போகும்போது அதுக்கு பிறகு வரப்போற எலெக்ஷன்ல ஓட் பண்ண போறது ஜென்சி தலைமுறையினர். அது உண்மைதான். அவங்கள வந்து அரசியல் மயப்படுத்தல யாருமே, எந்த ஒரு அரசியல் கட்சி அரசியல் மயப்படுத்தல. அதோட அவங்க வந்து பாக்குறது எல்லாமே சமூக வலைத்தளங்களை வச்சு கொண்டுதான், இந்த டிஜிட்டல் வழியில இருக்க விஷயங்களை வச்சு கொண்டுதான் முடிவெடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போது இது யாருக்கு சாதகமா போகும்னு சொன்னா, எப்படி சமூக வலைத்தளங்கள்ல அதிக உச்சத்துக்கு பயன்படுத்தி ஒரு ஜனாதிபதியையும் ஒரு அரசாங்கத்தையும், அது 3/2 பெரும்பான்மையோட அரசாங்கத்தை உருவாக்குன தேசிய மக்கள் சக்திக்கு அது மிக சாதகமா இருக்கும். குறிப்பா ஏன்னு சொன்னா, இப்ப இது பெரிய விமர்சனமா கூட இருந்தா கூட நாங்கள் தனிநாட்டு கோரிக்கை இருந்தது, தமிழ் தேசியம் பற்றி பேசினாங்கள்,
வடகிழக்கு. ஆமா ஆமா ஆனா அதை சரியா அடுத்த தலைமுறைக்கு கடத்துனாங்களான்னு கேட்டா அது கேள்விக்குறி. ஆமா அது அப்ப அது சரியா கடத்தப்படல. அப்ப அப்படி இருக்கும் போது இப்ப தண்ட வரலாறு சரியா விளங்கி கொள்ளாதவர்கள், அதே போல என்ன நடந்துன்றதெல்லாம் மறந்துட்டு இன்னொன்னு நம்ம எட் பண்ணிக்கோ, தன்னுடைய உரிமைகளை பற்றி தெளிவில்லாதவனு எட் பண்ணிக்கலாம். அப்படியான ஒரு சமுதாயம் சமூக வலைத்தளங்களை மட்டுமே பார்த்து வாக்களிக்க போகும். அப்படி வாக்களிக்கும் போது அது யாருக்கு பாதகமா விளைக்கும்டா, யாரு வாக்களிக்க போறாங்களோ அவங்களுக்கு அது பாதகமாக வரப்போகுது. இப்ப என்ன அதான் சொல்றேன், அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு என்பிபின்ற வரவு, தேசிய மக்களோட உருவாக்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் மறுசீரமைக்கிறதுக்கான தேவையை உருவாக்கியிருக்கு. அது அவங்களோட யாப்புலையா இருக்கலாம், அல்லது அந்த கட்டமைப்புண்ட அந்த வடிவத்திலையா இருக்கலாம், அல்லது உள்வாங்கக்கூடிய தலைமுறையா இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஒரு சில கட்சிகள் அதை சரியாக உணர்ந்திருக்கு, செயற்படலை, இன்னும் உணர்ந்திருக்கு. சில கட்சிகள் அதை இன்னும் உணரவே இல்லை. அதை சரிப்படுத்தும் போக இருந்தா அடுத்த தலைமுறை கொண்டு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்பிபி அரசாங்கம் போற பாதையில சரியாக இப்ப சரியா தான் பயணிக்கிறாங்க. வச்சுக்கோங்க, ஒரு பெர்சன்டேஜ் சொல்ல தேவை, ஒரு பெர்சன்டேஜ் தேவை பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க விமர்சனம் வைக்கலாம். ஒப்பீட்டளவுல இருந்த அரசாங்கங்களை விட இது ஒரு பலமான ஒரு சரியான ஒரு பாதையில பயணிக்குது. அப்ப இது இப்படியே நீண்டு செல்லுமாக இருந்தா என்பிபி பலமடையும். அது எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு தலைமுறையும் வாக்களிக்கிறதுக்கான ஒரு தன்மையை உருவாக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல தமிழர் தரப்பு பலவீனம் அடையும். தமிழர் தரப்பினுடைய அந்த பலவீனம் இலங்கையில மிகப்பெரிய தாக்கங்களை எதிர்காலத்துல உருவாகும். ஏன்னா இப்ப நாங்க சில கட்சிகளை இன்னைக்கு நிராகரிக்கிற நிலைமையில வந்துட்டோமா இல்லையா? இன்னைக்கு உதாரணத்துக்கு CWSTல 9 உறுப்பினர்கள் 7 உறுப்பினர்களாகி இன்னைக்கு வெறுமனே எத்தனை 1 நிக்கிறோம் இன்னைக்கு. அதே மாதிரி NUWலயா இருக்கலாம், உறுப்பினர்கள் 5 இன்னைக்கு எத்தனை நிக்கிறோம், 3 நிக்கிறோம். கூட்டமைப்புக்குள்ள 3 பேர் தான் இன்னைக்கு. அதே மாதிரி தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்புல எடுத்துக்கோமே, அதுல நாங்க எடுத்துக்கிட்டோம் தமிழரசு கட்சி எடுத்துக்கோமே, தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையில பெரிய பலம் இருந்தது. இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கு. அப்ப எல்லாத்துலயும் தமிழர் தரப்பு இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அப்ப இதுல கூட இப்ப நாங்க முற்போக்கு கூட்டணி மலையத்தான் சொன்னீங்க, அதுல மனோ கணேசனுடைய தேசிய பட்டியல் தானே, அதை நாங்க இதுக்குள்ள சேர்க்கவே முடியாது. தேசிய பட்டியல் இல்லாத சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஏன்னா ஒரு தடவை இலங்கையில திலகருக்கான தேசிய பட்டியல் மறுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்குதான். அப்ப நாங்க எதையுமே ஒரு கண்ணோட்டத்துல பாத்திர முடியாது. அப்ப காலப்போக்குல இது மாற்றம் அடைஞ்சு போயிடும். இந்த கட்சிகள் உறுப்பினர்கள் இல்லாம போகல இல்ல. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு வடகிழக்கு கட்சிகள் இதை சரியா உணர்ந்து இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இப்ப அவங்க கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு வராங்க. மற்றது பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு சில இளைஞர்களை முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க. அது வடக்கு கிழக்குல முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க. ஏன்னு சொன்னா அது அவங்க சரியா அதை விளங்கி கொண்டாங்க. மக்களினுடைய ஆதரவு வேறு விதம், மக்கள் வேறு விதமா இருக்கிறாங்க. நாங்கள் வளமையா கதைக்கிற விஷயங்களை கேட்கறதுக்குரிய ஒரு தலைமுறை இங்க இல்ல. ஏன்னா நாங்கள் சரியா அரசியல் மயப்படுத்தல மக்களை அப்படின்ற ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிக்கொண்டு வராங்க. இருந்தாலும் அந்த பழைய முகங்கள் அப்படியேதான் இருக்குது. அதுக்குரிய விமர்சனங்களும் அப்படியேதான் இருக்கு. இது இப்படி ட்ரெவல் ஆனா இது இப்படிதான் போகும். இன்னொரு விஷயத்த அந்த இடத்துல இப்ப சொல்லணும், சிங்கள அரசியல்வாதிகள் இல்ல பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குறாங்க. ஏன்னா தனிப்பட்ட ரீதியில உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். தனிப்பட்ட ரீதியில எங்களுக்கு தெரியும் எப்படியான அடுத்த ஒரு தலைமுறை அங்க உருவாக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களோட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்க என்ன பரவாயில்ல நாங்க பழகி இருக்கோம். அந்த தலைமுறை சைலண்டா வளர்ந்து வருது. இல்ல மற்றது என்னன்னா அது சரியான தலைமுறை தெரியும். அது 100% இல்ல 200% அதுக்கு பெர்ஃபெக்டான ஆக்கல நமக்கு நல்லா தெரியும். அது இன்னொரு விஷயத்தை விளங்கினாங்க. அந்த தலைமுறை எப்படி வளர்த்தெடுக்கிறாங்கன்னா மீடியா பப்ளிசிட்டி இல்லாம ஒரு கட்டமைப்புக்குள்ள உருவாகு. இந்த கட்டமைப்பு எங்க இருக்குன்னா இந்தியாவுல RSS அமைப்புக்குள்ளால இருக்கு. எப்படி இன்னைக்கு மோடி ஒரு பலமான தலைவரா இன்னைக்கு கட்டமைச்சு இன்னைக்கு பாஜக ஒரு தலைமையை உருவாக்கி இருக்கோ, விமர்சனங்களுக்கு அது விமர்சனங்கள் யார் எடுத்தாலும் விமர்சனங்கிறது இருக்கு. அதை நாங்க தவிர்க்க முடியாது. எங்க மேலே விமர்சனங்கள் இருக்கு, அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இப்ப மோடி இல்லாத சந்தர்ப்பத்துல பாஜக பலவீனம் அடையுமா? இல்ல, அடுத்த தலைவர் வந்துருவாங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப அங்க இருக்க அதே சிஸ்டம் இப்ப தேசிய மக்கள் சக்தி சொல்றதா NPP சொல்றதா இல்ல JVP சொல்றதா? இல்ல நாங்க தேசிய மக்கள் சக்தி நாங்க அதுல எந்த மாற்றமும் வேணாம் அப்படியே நாங்க நாங்க அடுத்து கதைக்கும் போது நாங்க கலப்போனாங்க. அந்த ஒத்த தன்மை, இந்த ஒத்த தன்மை என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்னால் இங்க இவங்களுக்கானதை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க தெளிவா அதுல குறிப்பா அதிகாரத்துக்கும் ஒரு தரப்பை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நாங்க சும்மா அதையும் சொல்லக்கூடாது. அந்த இளம் தலைமுறை தலைமைத்துவத்துல ஒரு தரப்பு தெரியாமனா அந்த பிம்பம் இல்லாம அவங்க ட்ரெயின் பண்றாங்க அது சரியான முறையில. ரெண்டாவது ஒரு தரப்பை இன்னைக்கு ஃபீல்டுக்குள்ள இறக்கி இருக்கு. அது நாங்க உணர்றோம். அது தெரியும், வெளிப்படையா எங்களுக்கு தெரியும். ஆனா எந்த ஒரு தமிழர் தரப்பும்
அதை உருவாக்கல. அது பிரதேச சபைகள்ல இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தி சார்ந்துதான் இளைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்களே தவிர ஏனைய கட்சிகள் சார்ந்து அது ஒரு 5 வீதமோ 10 வீதமோ தான். மிச்சம் 90 வீதங்கள் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களையும் நாங்கள் ஆரண்டு பார்த்தா அவங்க சில நேரம் அந்த அரசு கட்சியில இருக்கிற அவங்களோட நெருங்கின இருக்காக்கள் சொந்தக்காரர்கள் அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த தன்மை மாறி இப்போ சில பேர் நாங்க கதைக்கிறது காலத்துக்கு பொருத்தம் இல்லாததை நீங்க யோசிக்கலாம். நான் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். இல்ல அது வந்து இப்ப இப்படித்தானே இப்ப வந்து இப்ப பாக்குறாங்களுக்குமே வந்துட்டு என்னடா அவங்க 2 வருஷம் காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் தெரியும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். இது இப்ப கதைச்சதுன்ற விளைவு வந்து இன்னொரு கொஞ்சம் காலத்துக்கு எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கு. அது தெரிஞ்சு நாங்கள் நிறைய விஷயங்கள் கதைச்ச விஷயங்கள் ஒரு திரும்ப இருக்க ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு இல்ல இதுல நாங்க ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நாங்க காய்ச்சிருக்கோம். முதல்ல நிவாரணம் சார்ந்து நிவாரண அரசியலுங்கிறது அது ஒரு வேற ஒரு இன்னும் அதாவது நிறைய உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இன்னுமே பேசலாம். இப்ப நிறைய தரவுகளுக்குள்ளால இருக்கு. நாங்க சில விஷயங்கள் மேலோட்டமா தான் பேசியிருக்கோம். உண்மையாக இப்ப இந்த நிவாரணங்கள் பத்தி பேசியிருக்கோம். இப்ப நாங்க 2 கட்டத்தை கடந்து இருக்கோம். ஒன்று நடந்து முடிஞ்சிட்டு இப்ப நாங்க இருக்கிறது கடைசி நிலையில இருக்கோம். அரசு தரப்பும் இணையத்தரப்பும் சரியான தரவுகள் எடுத்து அதாவது பண்ணணும். இனிமே அரசு தரப்புகிட்ட ஒரு முறையான தரவு சேகரிப்பதற்கான அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை. அவங்க அதை உருவாக்குறதுக்கு விரும்பலையா அல்லது அதை முயற்சிக்கலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நிறைய டிஓலாம் உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா நாங்கள். அவங்க இப்ப இந்த அனர்த்தத்துல பழகிருப்பாங்க. பழகி இது 2வது சந்தர்ப்பம். ஆல்ரெடி இலங்கையில கிழக்குல மட்டக்களப்புல மிகப்பெரிய தாக்கம். அது நீங்க அப்படி அரசாங்கத்தை விமர்சிக்க சரி, ஓகே, அவங்க பழகி கொண்டுதான் இருக்கு. ஓகே, ரைட். அப்ப இது ஒரு சந்தர்ப்பம். இந்த தரவுகள் சரியா எடுக்கப்படணும், சேகரிக்கப்படணும். ஆதாரங்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் பத்தாது நமக்கு. நம்ம அதாவது ரொம்ப காலம் எடுக்க தேவையில்லை. அடுத்து நாங்க தெளிவாக கதைச்சிருக்கோம் மலையக மக்களுக்கான இந்த காணி உரிமை, நில உரிமை. அந்த காணி உரிமைக்கு தானே நில உரிமைன்னு சொல்லும்போது அந்த வேர்ட் அந்த வார்த்தையினுடைய பலம் வந்து கூட எல்லாமே வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்டது தான். அப்போ நில உரிமைகளை பெற வேண்டியதுக்கான தேவை எங்களுக்கு இருக்கு. அதை நாங்கள் வலுவா உறுதிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இது. ஆனா அதுக்கான அதுக்கான எதிரான தரப்பு தான் இங்க இருக்கு. அதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அதை சார்ந்து இப்ப ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி சார்ந்து யாரும் அந்த கருத்தை இன்னும் பலமா முன்வைக்க கிடையாது. வைக்க மாட்டாங்க தானே, இன்னும் வைக்கல. சில இடங்கள் நாங்க வீடு கொடுக்க அது கருத்து அல்ல. நான் அதை சொல்றேன், அது கருத்து அல்ல. அது வந்து நீங்க பலமான ஒரு கருத்தை முன்வைக்கணும். காணி உரிமைகளுக்கு வேண்டுங்கிற ஒரு பலமான எதிர்ப்பு கூட உங்களுக்கு இருக்கணும். அது வந்து நீண்ட கால ஒரு செயற்குள்ள அப்பதான் கொண்டு போகும். அடுத்து நாங்க இருக்கக்கூடிய இந்த அடுத்த தலைமுறை அரசியலை பத்தி நாங்க கதைக்கிறோம். அது எப்படி கட்டமைக்கப்படணும்னு சொல்லி தமிழர் இருக்கக்கூடிய கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்கு. நாங்க சில கட்சிகளை அடையாளப்படுத்தியிருக்கோம். இதுல வந்து நிறைய தலைமைத்துவத்தை உருவாக்கணும். அப்ப இது எதிர்கால தமிழனுடைய அரசியலை அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களினுடைய அரசியல் சிறுபான்மைன்னு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்ல எண்ணிக்கையில் சிறுபான்மைன்னு சொல்லிக்கிறோம். சிறுபான்மைங்கிறது இங்க நிறைய கருத்து. நாங்க எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் தான். உரிமைகள் எதிரே மறுக்கப்பட்ட ஆக்கள் கிடையாது. எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நாங்க பலத்தை நாங்க நிரூபிக்கணும் அல்லது அதுக்கான அடுத்த கட்ட தலைமுறைக்கானதை நாங்க செய்யணுமா தான் சரியான முறையில பயணிக்க வேண்டியிருக்கு. இதுல நாங்க டீப்பா கதைச்சிருக்கோம். நாங்க அடுத்தடுத்ததுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்க கதைக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு. நாங்க தொடர்ச்சியா பயணிப்போம். இது முதலாவது காணொலி. இப்போ நீங்க ஃபுல்லா கேட்க மாட்டாங்க இப்படி எங்களுக்கு தெரியும். சும்மா தட்டி கேளுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடலாம். அல்லது விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்க வைக்கலாம். இந்த கருத்து நீங்க சொன்ன கருத்து ஏற்புடையதல்ல அப்படின்னா நீங்க முன்வைக்கலாம். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்க தயார். விமர்சனன்றதை தாண்டி நாங்க கொஞ்சம் கதைப்போம். எல்லாருமே கொஞ்சம் கதைக்கும் போது ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்து நாங்க சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளணுமன்றோ நீங்க சொல்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளணுமன்றதுக்கும் எந்த விதமானதுமே இல்லை. நாங்கள் 2 பேரும் நிறைய விஷயங்களை கதைக்கும் போதுதான் இன்னொரு ஆள் இன்னொரு விஷயத்த சொல்லுவார். அப்பதான் ஒரு சரியான ஒரு கருத்து உருவாகி அது அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்ப நாங்க ஒரு தொடர்ச்சியா ஒரு இதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்களோட அடுத்தடுத்த இதுல தொடர்பு கொள்ளக்கூடிய நாங்க தொடர்பை ஏற்படுத்துவோம். நாங்க 2 பேரும் காய்ச்சி தொடர்ச்சியா கதைக்க விரும்பல. நாங்க இது ஒரு மாற்றம் இருக்கும். இது ஒரு புதிய ஒரு மாற்றமா இருக்குது. ஒரு இது சார்ந்து மாற்றம் வேற ஏதாவது சரி, ஓகே, அது வேண்டாம். இது ஒரு நல்ல ஒரு பயணமா இது இருக்கும். ஒரு வேறுபட்ட ஒரு தன்மையில இருக்கும். இது நாங்க இதை சொல்லலாம். தொடர்ந்து எங்களோடு இணைஞ்சிருங்க. பார்க்குறவங்களுக்கு எங்களுடைய நன்றி. இன்னைக்கு நாங்க நிறைய விஷயம் காய்ச்சிருக்கோம். நாங்க நன்றி சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வீடியோல உங்கள் எல்லாரையும் நாங்க 2 பேரும் திரும்ப வந்து கதைக்கிறோம். ஓகே, அது வரைக்கும் எடிட்டர் இப்ப வீடியோ எடிட் பண்ணி போடுறாரோ அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருங்க. சந்திப்போம். ஓகே, நன்றி.